உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். அது பிடிச்சிட்டாங்களே, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் ஒரு முதலமைச்சருடைய போக்கு என்பது மிக மிக பாராட்டக்கூடியதாகத்தான் நான் பார்க்கிறேன். சனாதனத்தை பற்றி சொன்ன உதயநிதி ஸ்டாலின் சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சனாதனத்துக்கு ஆதரவாகவோ எதிராகவோ இல்லை, சனாதனத்தை அவமானப்படுத்தாவிட்டாலும் மரியாதை செஞ்சார் பாருங்க. அதுதான் ஒரு அவருக்கு சல்யூட் அடிக்கணும் விஜய். நான் இப்போ போன சொன்ன மாதிரி ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் போன்றவர்கள் they can come out any time. ஆனாலும் 25 ஸ்டேஜ் நடந்தா கூட 20 தாவேகா ஜெயிக்கும், 5 அதிமுக திமுக ஜெயிக்கும். இந்த 90 டேஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல தமிழ் வெற்றி கழகத்தை தாக்கி பேசக்கூடிய திமுக பாஜகவை எதிர்த்து பேசிட்டாங்க சொல்லுங்க. இல்லவே இல்லையே. பாஜக எம்பிக்கள் டெல்லியில் சகஜமாக பழகிறார்கள் திமுகவுடன். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. தாவேகாவில் இணைய போகும் அதிமுக உறுப்பினர்கள் யார்? அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக கலந்து கொள்ளுமா? ராகுல் காந்தியின் புகழ் உயர்கிறதா? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு டெல்லி ராஜகோபாலன். வணக்கம் வணக்கம், நமஸ்காரம். வணக்கம். அண்ணா திமுக காரங்க யாராவது இப்போ தாவேகால இணைய போறாங்களா? வரிசை நிறைய பேர் இருக்காங்க. நீ யார் பேர் சொல்றதுன்னு தெரியலையே. குறைஞ்சது 15 மட்டும் பேர் இருக்காங்க. ஆனா அதையெல்லாம் மறைப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணிடலாமே சப்போர்ட். 144 வந்து அது 160 கூட போட்டுமேன்னு விட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா தொலைக்காட்சியில் பார்த்தேன், 7ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் ஃப்ரைடே காத்தால 9 மணிக்கு முதலமைச்சர் உள்ள வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி அவரும் எழுந்து வணக்கம் தெரிவிச்சாரு. ஆனா உதயநிதி கிட்ட கண்டுக்கா திரும்பிட்டாரு. நேற்று கூட அது மாதிரி பண்ணாரு. ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி உடைகிறதோ இல்லையோ தன்னுடைய எம்எல்ஏக்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணட்டுமே தான் விட்டுருவார் என்ற எண்ணத்தில் தான் அதிமுக அப்போது இருக்கிறது. ஆனா திரு வேலுமணி, அப்புறம் சிபி சண்முகம், கேபி அன்பழகன் போய் பார்த்தாங்க. திரு புஷி ஆனந்த சேருவாங்களாங்கிறது சந்தேகம் தானே? சேர்றாங்களோ இல்லையோ அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய ஒரு ஆதரவு, அவங்களுடைய அதிகாரம் எல்லாமே குறையல. ஸ்டில் அவங்களுடைய தன்னுடைய பிஸ்னஸ், தன்னுடைய உறவு அதெல்லாம் காப்பாற்றிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி இருக்க ஆசைப்படுறாங்க. அதே சமயத்தில் தமிழ் வெற்றி கழகம் போக ஆசைப்படுறாங்க. இதுல ஒரு இரட்டை நிலைப்பாடு ஒரு 5-6 பேருக்கு இருக்குது. அது போக போக சரியாயிடும் சார். முக்கியமாக டீலிமிட்டேஷன், மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் ஒரு அனைத்து கட்சினா மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர் எம்பிஸ், ராஜ்யசபா அண்ட் லோக்சபா எம்பிஸ் எல்லாத்துக்கும் கூட்டி ஒரு கூட்டம் நடத்துறாரு. உண்மையிலேயே இதுக்கு என்ன காரணம்? நோக்கம் வந்து மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். அது மட்டும் இல்லாம தன் பக்கம் யார் இருக்கிறார்கள், யார் வராமல் இருக்கிறார்கள், யாருக்கு தர்ம சங்கடம் கொடுக்கலாம், இந்த எண்ணம் எல்லாம் முதலமைச்சருக்கு அரசியல் ரீதியாக இருக்கும் அப்படின்னு நம்புறீங்களா? தர்ம சங்கடமாக இருக்கிறதோ இல்லையோ, விஜய்க்கும் திமுகவிற்கும் ஒரு நிலைப்பாடு வரையப்பட்டு விட்டது. திமுக என்னுடைய அரசியல் எதிரி என்று சொன்ன பிறகு அரசியல் எதிரியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு ஏற்காது என்பதுதான் டெல்லியில் கிடைக்கக்கூடிய செய்தி. சற்று முன் நான் சட்டசபையில் ஆதவ அர்ஜுனாவுக்கும் உதயநிதிக்கும் நடித்த வாக்குவாதத்தை பார்த்தேன். அதிலிருந்து தெரிகிறது ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் முடிவெடுப்பார் என்று சொல்லிவிட்டார்கள். அனைத்து காங்கிரஸ் எம்பிக்கள் கலந்து போறாங்கன்னு கேள்விப்பட்ட அந்த 8 பேர், ராஜ்யசபால 2 பேர் இருக்காங்க, 10 பேர் ஆச்சு. அப்புறம் நீங்க வாங்க, விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் அவன் அமித்ஷாவை பார்த்துட்டு இருக்காரு. அவங்க சொல்றாங்க உனக்கு 50% தரப்போறோம் உங்களுக்கு சீட்டு, நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டீங்கன்னா உனக்கு வந்து 50% கிடைக்காதுன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க வேற மத்திய அரசு. ரவிக்குமார் அந்த திருமாவளவன் வாக்கு எங்க போகும்? துரை வைகோ அடிக்கடி நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு இருக்காங்க, அந்த வாக்கு எங்க போகும்? அந்த 3 என்ன பண்ண போறாரு விஜய் அவர்கள்? விஜய் அவருடைய நிலைப்பாட்டை பிரதிபலிப்பதற்கு லோக்சபாவிலோ ராஜ்யசபாவிலோ ஒரு எம்பி கிடையாது. ராஜ்யசபால பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ஏதோ அவர்தான் தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாடு நிதியமைச்சர் என்ற போலத்தில் மத்திய அரசாங்கத்துடன் பணம் கேட்க வந்திருக்கிறார் விஜய் சர்க்காருக்கு ஆதரவாக. இதெல்லாம் ஒரு நூதனமாக இருக்கிறதை பார்த்தால் விஜய்களுக்கு ஆதரவு யார் இருப்பாங்க? அவர் கட்சிக்கு எம்பி கிடையாது. நீங்க சொல்லுங்க பாப்போம். திமுக வரமாட்டேன்ட்டாங்கன்னா எல்லாமே மொத்தம் 57 எம்பியில 39 18, ராஜ்யசபா 18 நிஜந்தர் எல்லாம் சேர்ந்தீங்கன்னா
57ஆவதுங்க. இந்த 57ல என்னை பொறுத்த மட்டில் காங்கிரஸ்ல இருந்து அந்த 10 பேர் போவாங்க. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு திமுக பக்கம் வந்துட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? திமுக சொல்றாங்க எங்களுக்கு இந்த டிராஃப்ட் பில்ல காமிங்கன்னு சொல்றாங்க. அந்த டிராஃப்ட் பில் நாளைக்கு மட்டும் வராது, அது மட்டும் அவங்க கலந்துக்க மாட்டாங்க. அந்த காரணத்தை சொல்லிட்டு அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டீலிமிட்டேஷன் வந்து என்னைக்கு வரப்போகுது வராது இருக்கிறது தெரியாது. ஏன்னா ஸ்பெஷல் செஷன் போடலாம் கூட நினைச்சிட்டு இருக்காங்க. அது மிசோராமுடைய முதலமைச்சர் அந்த கிறிஸ்துவர்களுக்கு அந்த FCRA ஃபாரின் கண்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் மூலமாக 30,000 கோடி ரூபாய் எங்களுக்கெல்லாம் வருவது நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸுக்கு நின்று விடும் என்றெல்லாம் பயமுறுத்தினாலும் நேற்று திமுக MP வில்சன் கூட அனைத்து பாதிரியார்கள் அழைத்து கொண்டு அமித்ஷாவிட பார்த்தார்கள் டெல்லியில். ஸோ அந்த பின்னணியில் பார்த்தீர்களே ஆனால் விஜய் அவர்கள் கூட்டத்திற்கு 15 பேர் வந்தாங்கன்னா அது ஒரு மூக்கடைப்பு மாதிரி ஆகிடாத. ஆனா சார் அதே அரசியல் ரீதியாக திருப்பியோட வாய்ப்பு இருக்குல்ல சார். நீங்க சொன்னீங்க பிசிகா மதிமுக அநேகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அப்படிதான் தெரியுதுங்க சார். அப்படித்தான் இருக்கும் பிசிகா மதிமுக. ஏன்னா அமைச்சரவையில பிசிகா இருக்கு, அதனால மதிமுக தொடர்ந்து ஆதரவு இருக்காங்க, அவங்களும் வந்துடக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. அவங்க திமுக எடுக்கக்கூடிய நிலைப்பாடு எடுத்தீங்கன்னு நினைப்போம். தமிழ்நாட்டுக்கு அதிகமான சீட்டு வருதுன்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லாமே ஒரு சஸ்பென்ஸ்ல தானே இருக்குது. இந்த சமயத்தை இந்த கூட்டம் போட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு போட்டாக இருந்தாலும் தமிழ் வெற்றி கழகத்துடைய அணுகுமுறை நன்ற முறையால் அரசியல் ரீதியாக இருந்தாலும் சட்டசபையில் அந்த விவாதங்கள் பொழுது ஏன் நம்ம ஆதவ அர்ஜுனாவும் ராஜ்மோகன் இந்த மந்திரி 2 பேருமே செங்கோட்டையன் 3 பேருமே கார்னர் பண்ணாங்களே உதயநிதி சமாளிச்சுட்டாரு. எங்களுடைய கட்சி தலைவர் தான் முடிவெடுப்பாரு அதை பத்தின்னு சொல்லி. ஆக மொத்தம் கட்சி தலைவர் முடித்த 22 பேர் ஸ்லைஸ், பிக்கர் ஸ்லைஸ் நிஜந்தன். ராஜ்யசபால 8 பேர் இருக்காங்க, மொத்தம் 30 MP அவங்களே இருக்காங்க. மீதி 27 தானே உங்களுக்கு கடினம். இதெல்லாம் நீங்க பார்க்கணும் இல்லையா? ஆனா இது அரசியல் ரீதியாக விஜய் பயன்படுத்திக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த கால்குலேஷன் எல்லாம் போட்டுட்டு தான் பண்ணிருப்பாருங்க இல்லையா விஜயும் என்ன கத்துனுட்டாரு. சில புகழாற்றங்களை விஜய்க்கு தந்தாக வேண்டும். சில இடத்துல நீங்க கிரிட்டிசைஸ் பண்றது சஜஷன் கொடுக்கலாம். இந்த பட்ஜெட் 2 பட்ஜெட்டுமே நல்லா போச்சு, பொதுமக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு வந்து விட்டது. அதை தவிர உதயநிதி கைது எல்லாம் சொன்னாங்களே, விஜய் வந்து தன்னை பக்கம் திருப்பி விட்டாரு பெண்கள் வாக்கெல்லாம். இன்னைக்கு நாம் இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது காணொளி மூலமாக சங்கீதா என்ற முன்னாள் துணைவியார், விஜய் அவர்களுடைய துணைவியார் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல இருக்காங்க. இன்னும் டைவர்ஸ் ஆகல சார், இன்னும் டைவர்ஸ் ஆகல. டைவர்ஸ் அதாவது இன்னும் டைவர்ஸ் ஆகல, அது சரி. பட் இருந்தாலும் திமுக வந்து அவங்க டைவர்ஸ் ஆன மாதிரி பிக்ஸ் பண்றாங்க. தேர்தலுக்கு முன்னதாக அந்த அஃபிடவிட்டை விட்டாங்க. இன்னைக்கு அந்த அம்மா அப்பீல் ஆயிருக்குது. கோர்ட் என்ன சொல்ல போகுதோ தெரியல. அதுக்கு மேல ஹைகோர்ட்டுக்கு போவாங்க. இது விமன்ஸ் கோர்ட்டில் தான் இருக்குது அது. ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா திமுக ஒரு பின்னடைவை அடைவதாகத்தான் என் கருத்தில் படுகிறது நிஜந்தன். சட்டப்பேரவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூடான விவாதங்கள் நடந்துச்சு. முக்கியமாக காவிரி தொடர்பாக எல்லாம் பேசும்போது திரு விஜய் அவர்கள் நேரடியாக பழைய வரலாறுலாம் லேசா எடுத்துட்டு போன பிறகு திமுக கொஞ்சம் சைலண்ட் ஆன மாதிரி தெரியுது. சட்டப்பேரவையில் தாவேகா கொஞ்சம் கை உயர்ந்தா அப்பர் ஹேண்ட்ல தான் இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல. நான் முதல்ல சொல்லின்னு வரேனே, அவங்க கொஞ்சம் பழக்கப்பட்டுட்டாங்கன்னா சரி, கதவை திறந்தா ஒரு கை வைக்கிறதுக்கு இடம் கொடுத்தா மடத்தை பிடிச்சிருவாங்க. அது பிடிச்சிட்டாங்களே, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் ஒரு முதலமைச்சருடைய போக்கு என்பது மிக மிக பாராட்டக்கூடியதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதே சமயத்தில் எதிர்கட்சியா இருக்கு நம்ம ரகுபதி பேச கூட எல்லாம் டோக்கின்னு சொல்லியிருந்தாங்க, அதாவது எதிர்வாதங்கள்லாம் வச்சாங்க. ஸோ ஒரு எதிர்கட்சிக்கோ ஆளுங்கட்சிக்கோ ஒரு நிரந்தரமான நேரடி ஒளிப்பதிவு என்பது நீங்க யூடியூப்ல உட்காந்து ஜோரா பார்த்துட்டு போறாங்க நிறைய பேர், கார்லயோ சரி இதுலயும் சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இன்ஸ்டாகிராம்ல இருந்து வந்த கட்சி தமிழ் வெற்றி கழகம் சொன்னாங்க, இன்னைக்கு யூடியூப்ல நல்ல பாப்புலர் ஆயிடுச்சுங்களே. நான் டெல்லியில உட்காந்து பார்க்க முடியுது, நான் மெட்ரோல போனா பார்க்க, பாராளுமன்றத்தை உள்ள உட்காந்தா பார்க்க முடியுது. ஸோ இதை ஒரு புரட்சிகரமாக செய்த தமிழக முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள். கடந்த 3 மாதங்களாக தமிழகத்தில் ரியலான ஒரு செக்யூலர் கவர்மெண்ட் நடப்பது என்றதால் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த திராவிடன் மூவ்மெண்ட் சொல்லிட்டு பிராமணர்களையும் மேல்குடி மக்களையும் ஒதுக்கி வச்சாங்க. இப்ப பாருங்க, தலித்துக்கு 8 மந்திரி கொடுத்திருக்காரு, பிராமணனுக்கு 2 மந்திரி கொடுத்திருக்காரு,
ராஜ்யசபாவில் இந்த காங்கிரஸுக்கு ஒரு பிராமணனை கொடுத்து விட்டார். இன்னைக்கு பாருங்க ஜெபமாலை போனந்தாரு மாரி வில்சன், நல்ல வரவேற்கத்தக்கது. ஐ சப்போர்ட். நான் ஒரு பிராமணன் சொல்வதில் பெருமை அடைகிறேன். ஆனால் கடந்த 70 ஆண்டுகளாக என்னுடைய மரியாதைக்குரிய தாத்தா தகப்பனார் இருவருமே பத்திரிகையாளர் ஏற்கனவே சொல்லிக்கோங்க, எங்களை எல்லாம் எவ்வளவு ஓட விட்டாங்க தெரியுமா இந்த கி வீரமணி போன்றவர்கள்லாம். மூக்கு உடைச்சது என்ன விஜய். நம்ம திருப்பதி பட்ஜெட்ல போய் வேளாண்மை பட்ஜெட்டை வச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து ரைட்டு. ஏங்க நிஜந்தன், ஏதாவது ஒரு குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா திருமண அழைப்பு தான் திருப்பதியில போய் இந்த சாமியை கையில வச்சுட்டு வராங்க. அது ஒரு திருமண வாழ்த்து இன்விடேஷன் போய் வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் வச்சுட்டு வந்தார், வரவேற்கத்தக்கது. அவர் ஜெபமாலை வச்சிருந்தாரு மாரி வில்சன், வெல்கம் பண்ணு. இதெல்லாம் இப்ப திமுக சனாதனத்தை பற்றி சொன்ன உதயநிதி ஸ்டாலின் சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சனாதனத்துக்கு ஆதரவாகவோ எதிராகவோ இல்லை, சனாதனத்தை அவமானப்படுத்தாவிட்டாலும் மரியாதை செஞ்சார் பாருங்க. அதுதான் ஒரு அவருக்கு சல்யூட் அடிக்கும் விஜய். முக்கியமாக இந்த இடைத்தேர்தல் எப்போ வரும், இடைத்தேர்தல் எப்போ வரும்னு எல்லாருடைய எதிர்பார்ப்பு. 15 MP எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த அப்புறம் தான் தமிழ்நாடு அரசாங்கம் என்ஓசி கொடுக்கணும், நான் அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுத்தாதான் அதுக்கு ஹைகோர்ட்ல கேஸ் இருக்குன்னா அது இழுத்து போவாங்க போகணும்னுட்டு. அதற்கு உடந்தையாக இருக்கிறது சபாநாயகரும் எடப்பாடி பழனிசாமி என்பதுதான் டெல்லியில் பேசிக் கொள்கிறார்கள். அந்த இன்புத்தலைஞர் ஒரு கேஸ் போட்டு விட்டாரு, அது சாதமா போயிடுச்சு தமிழ்நாடு அரசுக்கு. தமிழ்நாடு அரசு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும், இது லா அண்ட் ஆர்டர். ஏன்னா எப்போ எந்த தேர்தல் நடந்தாலும் 5 அல்லது 6 புரோட்டோகால் இருக்கு. நிஜம் தங்களுக்கு தெரியும், மழை வருமா வராதா, அங்க வெயில் இருந்ததுன்னா எலெக்ஷன் வைக்கலாமா வைக்கக்கூடாதா, தவிர ஸ்கூல்ஸ்க்கு பரீட்சை இருக்குதா இல்லையா, அது ஒவ்வொரு வாக்கு தொகுதிகளுக்கும் 1100 1200 வாக்குகள் இருக்கக்கூடிய இடமா வைக்கணும், மலைப்பாங்கா இருந்தா வைக்க மாட்டேன். இதெல்லாம் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ரூப் ஹோல்ல போட்டுட்டு தமிழ்நாடு அரசாங்கம் டிலே பண்றாங்க. விஜய் அவர்களுக்கு தனக்கு பரிபூர்ண மெஜாரிட்டி வர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பிரயாணம் செய்வதாக அரசியல் நோக்கர்கள் டெல்லியில் கருதுகிறார்கள். காங்கிரஸையும் விடுதலை சிறுத்தைகளே கட் பண்ணி விட்டுருவார் அவர், அவ்வளவுதான். மீது தனக்கு நல்ல ரேட்சை விட்டுருவார். இப்ப பாருங்க 108/128 இருக்குது, அதை 120 அதிகமா பண்ண என்ன பண்ணுவீங்க? இப்பொழுது வராது. ஆனா ஆகணும்ல, ஒரு தொகுதி காலியை 6 மாசத்துல வரணும்ல, வரணும். பட் அந்த கோர்ட் பர்மிஷன் தமிழ்நாடு அரசாங்கமோ அல்லது மத்திய அரசாங்கமோ அல்லது தேர்தல் கமிஷனோ கோர்ட்டுக்கு முன்னாடி போய் இந்த சட்டத்தின் ரீதியாக 6 மாதத்தில் 180 நாளுக்குள்ள தேர்தல் நடத்த வேண்டும் என்பதை நிலை நிறுத்தினாலும் கன்ஃபார்ம் பண்ணாதான் அந்த கோர்ட் கான்ஃபிடன்ஸ் எடுப்பாங்க இல்லைங்களா? அதுக்கு ஏன் தேர்தல் கமிஷன் வாயடிச்சிருக்காங்க? எலெக்ஷன் கமிஷன் சப்போர்ட்டிங் டிவிக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் சொல்ல வேண்டியது தானே, இல்லை ஹைகோர்ட்ல சொல்ல வேண்டியது தானே? அவங்க எதிர்பார்க்கறாங்க இன்னும் 10-15 பேர் ரிசைன் பண்ணுவாங்களான்னு. இவங்களுக்கு உறுதிமொழி வரல. இது நடுவில் 4-5 மந்திரிகள் ராஜினாமா செய்தாலும் சாக் பண்ணி என் விஸ்வநாதன் காங்கிரஸ்காரர் மேல டப்பா கட்டி விட்டானுவ. பேப்பர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, நான் படிச்சேன். அது ஒரு நெகட்டிவ் ஸ்டோரியா இருக்குது விஜய்க்கு, அதுல சமாளிக்கணும். ஆனா அது அதிமுக தான் வருவாங்களா நீங்க சொல்ற மாதிரியான மேலும் பல எம்எல்ஏக்கள்? திமுக கூட வரலாம் இல்ல. நான் இப்போ போன வாரம் சொன்ன மாதிரி ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் போன்றவர்கள் எல்லாம் they can come out any time. ஆனாலும் 25 ஸ்டேஜுக்கு நடந்தா கூட 20 தாவேகா ஜெயிக்கும், 5 திமுக ஜெயிக்கும். அதுக்கு ஒரு இழுக்கு தானே தவிர தமிழ் வெற்றி கழக அரசாங்கத்திற்கு. இருந்தாலும் கெயின் மெஜாரிட்டி. காங்கிரஸ் டிபெண்ட் பண்ணி இல்ல. காங்கிரஸ் இப்படி இப்ப பாருங்க, இந்த மேகதாது பிரச்சனையில காங்கிரஸையும் தாவேக்காவையும் பிரிப்பதற்கு திமுக முயல்கிறது, திமுகவையும் பாஜகவையும் ஒன்று சேர்வதற்கு தாவேக்கா முயல்கிறது. இதுதான் அரசியல். இதுல அதிமுக எங்குமே இல்லை. இதுல விஜய் திமுக சாட்டு போடுவாரு. கடைசியில பாஜகவுக்கும் திமுக தமிழ் வெற்றி கழகத்துக்கு தான் சண்டை வரும் 2029 2031. அது திமுக புரிஞ்சுக்கணும். அடிமட்டத்துல கேடர் லெவல்ல நிஜந்தன் எனக்கு தெரிந்த மாவட்ட செயலாளர்கள் உண்மையிலே சொல்ல போனால் திமுகவிற்கு கிளைப்பிரிவுகள் நல்ல ஸ்ட்ராங் அண்ட் ரோபஸ்ட் பார்ட்டி. அதுவே அந்த கீழெல்லாம் அடிக்கிறது வெட்டு போட்டாங்க பாதி பேர். ஆனா நீங்க சொல்றீங்க திமுக பாஜக நெருக்க நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி திமுக பாஜக நெருங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி அறிகுறிகள் டெல்லியில் கிடைக்கின்றன. காரணம், அடிக்கடி வில்சன் போய் பாக்குறாரு, அமித்ஷாவை, கனிமொழி பாக்குறாங்க, நிர்மலா சீதாராமனை பாக்குறாங்க. இதெல்லாம் எதுவும் நடக்குதுங்க, உள்ள குச்சி நடக்குதுங்க.
இவன் தாவேக்கா இருக்கிற மட்டும் திமுக வந்து பாஜகவை நம்பினால்தான் முடியும், இல்லாம முடியாது. அது உங்களுக்கு எதிரா போகாதா திமுக பாஜக சார்பு நிலை எடுத்ததுன்னா இன்னை வரைக்கும் கூட திமுக காரங்க பாஜக எதிராக தான் பேசுறாங்க, சட்டப்பேரவை கூட பேசுறாங்க. எப்போ பேசுவாங்க ஒண்ணு கடந்த 90 டேஸ் ஆச்சு தாவேக்கா வந்து ஆட்சிக்கு வந்து இன்னையோட. இந்த 90 டேஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல தமிழ் வெற்றி கழகத்தை தாக்கி பேசக்கூடிய திமுக பாஜகவை எதிர்த்து பேசியிருக்காங்களா சொல்லுங்க? இல்லவே இல்லையே. பாஜக எம்பிக்கள் டெல்லியில் சகஜமாக பழகிறார்கள் திமுகவுடன், டெல்லியில் பார்க்க முடிகிறது. நேத்தி எல்லாரும் வாக் அவுட் பண்ணிட்டாங்க. கனிமொழி ஒட்டி தான் இருந்து ராஜ்யசபால விஜய் நம்ம திருச்சி சிவா ஒன்று இருந்து அந்த வந்தே மாதன் பில்ல அப்போஸ் பண்ணாங்க. ஒரு நாடகம் மாதிரி பண்ணாங்க. காங்கிரஸ் வெளில போயிட்டாங்க. அது ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, நாங்க விரோதமாக தான் இருக்கிறோம். ஆனா உள்ளூர் ஹேண்ட் டீலிங் இருக்குது. அந்த மறுவரையறை மசோதா கொண்டு வந்தாங்கன்னா அதுல திமுக ஆதரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது சட்டத்தை பார்த்த பிறகுதான் ஓட்டு போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. சட்டம் நாளை மட்டும் வராது, அவங்க தப்பிச்சிடுவாங்க. நாளை இன்னைக்கு சட்டம் வந்துருச்சுன்னா தமிழ்நாடு அவங்க திமுக தாவேக்காவை திட்டுவாங்க. தாவேக்கா ஏமாற போகுதுன்னு நான் நினைக்கிறேங்க. காரணம் என்னன்னா 50% உங்களுக்கு இப்ப பாருங்க நிஜந்தன் இந்த சமயத்துல வரலன்னா அவங்களுக்கு வந்து 20 எம்பிக்கள் எக்ஸ்ட்ரா கிடைக்க மாட்டாங்க. சப்போஸ் சென்சஸ்க்கு அப்புறம் வரணும்னு சொல்லுங்க 7.5% சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு வந்து 2-3 எம்பி கூட வராது உங்களுக்கு. இப்ப 20 வருதுங்களே உங்களுக்கு. அக்ராஸ் தி ஸ்டேட்ஸ் கொடுக்குறாங்களே, எந்த ஊருக்கு இருந்தாலும் 50% எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோ. அதுல அந்த வரையில் எல்லா கட்சியும் சிக்குவாங்க. சப்போஸ் நம்ம அமித்ஷாவோ அல்லது பிரதமரோ முதலமைச்சர் தமிழ் வெற்றி கழக முதலமைச்சருடன் பேசினார்கள் என்றால் அவருடைய மனமும் மாறக்கூடும். தமிழ்நாட்டுக்கு பெனிஃபிட் எல்லாம் பண்ற எந்த ஆர்குமெண்ட்டை வச்சிருந்து 2024 இதை எதிர்த்தாங்களோ சென்சஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டே மாத்துறாங்க பிஜேபிக்காக. நாங்க சென்சஸ் போட்டோம்னா உங்களுக்கு 7.5% தான் வரும், உனக்கு 50% வராதுன்னு பயமுறுத்துறாங்க. இப்போ உனக்கு 20 எம்பி எக்ஸ்ட்ரா கிடைக்குது. சட்டசபையில இப்போ 214 இல்லையோ, சட்டசபையில் 50% போட்டுருங்க, 120 சீட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது உங்க சட்டசபையில. அதனாலதான் தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஒரு வெற்றி பவன் வெற்றி இல்லாம அங்க புது சட்டசபை கட்டப்படுறாரு கிண்டி ரேஸ் கோர்ஸ்ல. அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது, நான் கேள்விப்படுறேன். ஆக என்வைரன்மெண்ட் கிளியரன்ஸ் டெல்லிக்குள்ள வாங்கிட்டார், பூபேந்தர் சிங் யாதவ் கிட்ட வாங்கியாச்சு. இன்னும் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் அடுத்த 2-3 நாள்ல நடக்கலாம், நடக்க போகுது. தடதடா நடக்கும். சரி நல்லது நடக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒரு கருத்து கூறியமைக்காக திரு டெல்லி ராஜகோபால் ஐயா மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.